HYPEX 2025 தி ஹைதராபாத் ஃபிலாட்டலிக் அண்ட் ஹாபீஸ் சொசைட்டி. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் ஈவென்ட் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத், தற்போதைய தெலுங்கானாவின் தலைநகரமாம் ஹைதராபாத்தில் நடக்க உள்ள நாணயங்கள், அஞ்சல் தலை மற்றும் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள், அதாவது கலெக்டபிள்ஸின் கண்காட்சி. நடக்க இருக்கிற தேதி 14, 15 மற்றும் 16 நவம்பர் திங்கள் 2025. இது ஒரு டீலர் மீட்டாக எடுத்துக்கலாம். இது நடக்க ஒரு காலமாக 10லேருந்து 6 மணி வரைக்கும் இது நடக்க இருக்குது. நடக்க இருக்கிற இடம் ஃபெடரேஷன் ஆஃப் தெலுங்கானா சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, பிரகதி பிரிண்டர்ஸ் லேன், ரெட் ஹில்ஸ், ஹைதராபாத் 4. இன்றைக்கி தேதியில் பார்க்க போகும்போது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு அறியாமை இருக்குது அப்படின்னா, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ரைட்ஸ் ஆஃப் அட்மிஷன் ரிசர்வ்டு, அதாவது அந்த கண்காட்சிக்கு உள்ள அனுமதிக்கலாமா வேணாமா அப்படின்றத அங்கங்கே ஆளுங்களை பொறுத்து அந்த சொசைட்டி முடிவு பண்ணலான்றதை வெளிப்படையாக தெரிவிக்கிற அளவுக்கு அந்த நிலைமை இருக்குது. முதல்லலாம் இந்த மாதிரி கண்காட்சி நடந்தாவே ஃபுட்ஃபால்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது அப்படின்றது அது காரணமாக பரவலாக சொல்லப்பட்டது. இன்றைக்கி தேதியில் அவங்கக்கிட்ட இருக்கிற இப்போது புழக்கத்தில் இருக்கிற 1 ரூபா 2 ரூபா நாணயங்களை கொண்டு வந்து 5 ரூபா நாணயங்களை கொண்டு வந்து எனக்கு லட்சம் கிடைக்குமா, கோடி கிடைக்குமான்றனால அந்த ஒரு அடிப்படையான ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர்ஸ், ஒரு ஹாபிக்கு உண்டான ஃபீல் குட் ஃபேக்டர்ஸே இல்லாமல் போயிடுது. அதனால் இந்த பல்வேறு இன்னல்களுக்கு இந்த சொசைட்டி மெம்பர்ஸும் சரி, டீலர்ஸும் சரி, காட்சிப்படுத்துகிறவங்களும் சரி, மற்ற ஆர்வலர்களும் சரி அதுக்குண்டான் உள்ளாகிறாங்க. அதனால் திருப்பியும் சொல்கிறேன், இது ஒரு முதலீடு கிடையாது. முதலீடுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஸோ இதில் உங்களுடைய கலெக்ஷன்ஸை, உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, அந்த அறிவை நாணயங்கள், பணத்தால், அஞ்சல் தலை மூலமாக வளர்த்துக்கிறதுக்கு உண்டான என்னென்ன ஆப்ஷன்ஸ் உண்டோ அதுக்குண்டான வழிவகைகள் இங்கே கொடுக்கப்படும். இன்னும் இதில் தெளிவாக டீலர்ஸ் மீட்னே இருக்குது. டீலர்ஸ் மீட்னா எப்படின்னா, அங்கே உள்ள வியாபாரிகள் மற்றும் கொடுக்க வாங்கக்கூடிய நெட்வொர்க் உள்ளவங்களுடைய மீட் பண்ணலாம். பொதுஜனங்கள் ஆர்வலர்கள் ஆன் ரெக்வஸ்ட் இங்கே வரலாம் அப்படின்றத மிக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சவுத் இந்தியாவிலே மிக முக்கியமான நகரம். முதல்ல ஆந்திர பிரதேஷ், ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேஷோட தலைநகரமாக இருந்தது. இன்றைக்கி தேதியில் அது தெலுங்கானாவோட தலைநகராக இருக்குது. அதில் இப்போது இந்த சவுத் இந்தியாவில் ரொம்ப பொட்டென்ஷியல் மிக்க, அதாவது இப்போ உள்ள ஆன்சைட்டுக்கு, ஐடி ஃபீல்டில் ஆன்சைட்டுக்கு வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, குறிப்பாக அமெரிக்காவுக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் ஹைதராபாத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. அந்த அளவுக்கு பொட்டென்ஷியலான, ரொம்ப ஏறக்குறைய ஒரு 20-25 ஆண்டுகளாக வளர்ச்சி பாதையை நோக்கி வளர்ந்துட்டுருக்கிற நகரம், மாநகரம் அப்படின்னா ஹைதராபாத். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்தியாவிலேயே உங்களுக்கு தெரியும், நிசாம் ஆஃப் ஹைதராபாத், பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் ஹைதராபாத் எவ்வளோ பாரம்பரியமிக்க ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு, ஒரு காலகட்டத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் இருந்தார். அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கட்டாயமாக இந்த கண்காட்சியை பார்த்துட்டு, லோக்கலில் உள்ள மற்ற இடங்கள், இந்த சாலார் ஜங் மியூசியமாக இருக்கட்டும், இந்த மற்ற மான்யூமெண்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், அதை பார்த்து மற்ற சந்தை வாய்ப்பையும் பயன்படுத்திட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். இதுக்குண்டான வழிவகைகள், இதுக்குண்டான ஒரு ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அதே தேதியில் எனக்கு கோயம்புத்தூரில் கண்காட்சி இருக்கிறனால என்னால் வர முடியாது. அதாவது ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ், ஜேஆர் டிவைன் ப்ளஸ் வர வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த வாய்ப்பு இருக்கிறவங்க பரவலாக பயன்படுத்திக்கலாம்.